Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from B2 Systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா animated mockups எப்படி பண்றது Figma design வச்சு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Let's get into the video. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா animated mockups எப்படி பண்றது நம்ம டிசைன்ஸ்க்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கூகுள் போயிட்டு ROTETO டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் மேக் மை ஃபர்ஸ்ட் மார்க்அப் கொடுத்தாலும் சரி, டவுன்லோட் இட்ஸ் ஃப்ரீ கொடுத்தாலும் சரி, ரெண்டுத்தில் எது கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். தெரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை வந்து மேக்காக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஓகே, உங்களுக்கு ஆப்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டிவைசஸ் இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், குயிக் ஸ்டார்ட் இருக்கும். ஓகேவா? இங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து கை வைக்க வேண்டாம். நேராக வந்து டெம்ப்ளேட்ஸ் போயிடுங்க. டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். லைக் உங்களுக்கு எந்த மாதிரி மார்க்அப்ஸ் வேணுன்றது ஒரு ஓவர்வியூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக டிவைசஸ் போயிட்டு, இப்போது மொபைல் ஃபோனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஐஃபோனா இல்லைன்னா வந்து ஆண்ட்ராய்டா அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து சேம் டைமில் மொபைல் டிவைஸோட மார்க்கப்பும் நான் காட்ட போகிறேன், அட் தி சேம் டைம் நான் வந்து ஒரு லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்போட டிசைனும் நான் காட்ட போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல மல்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு இது வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஐஃபோன் பாயிண்டிங் அவுட் ப்ளஸ் மேக் புக்குன்னு இருக்குல்ல, இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அதோட ஓவர்வியூ வந்து எப்படி இருக்குன்றது நம்ம ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி, ஓகேவா? இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணும்னா இதை மூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த அனிமேஷன், தெரியுதா? ஸ்லோவாக வரணும்னா இப்படி பண்ணி. ஸோ இதுதான் அந்த அனிமேஷன். நீங்கள் இங்கே ப்ளஸ் கொடுக்க கொடுக்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிட்டே இருக்கும். நான் இதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசபிள் அனிமேஷன்ஸ் கொண்டு வந்து நம்மளே பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அனிமேஷன் ஓகே. இதுக்குள்ள ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து வச்சு காட்டுறேன். இது இங்கே ரைட்டில் இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஃபிக்மாவில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மொபைல் ஸ்க்ரீன் டிசைன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை எடுத்து நான் இப்படி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த டவுன்லோட் ஆனதை எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மொபைல் ஸ்க்ரீனில் வச்சிடணும். அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வேணும் இல்லையா? என்கிட்ட இந்த பேஜில் எதுவும் இல்லை. சரி, ஓகே, ஒரு டம்மியாக ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வேணும் பண்ணலாம். நான் மேக்புக் ஏர்னு ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் மட்டும் செட் பண்ணிக்கிறேன் அன்ஸ்பிளாஷ்லேருந்து எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெக்னாலஜி. சரி, ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. இது நான் வந்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறேன். PNG டவுன்லோட் ஆகிடுச்சா? இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த ஸ்க்ரீன் மேலே ஹவர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 2 ஸ்க்ரீனும் வந்துருச்சா? உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணேன்னா வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி லைக் நீங்கள் அந்த அனிமேஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு ஒரு கிரேடியண்ட்டாக வேணுமா? இந்த கிரேடியன்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கிரேடியண்ட்டாக வேணுமா? அந்த கிரேடியன்ட் என்னென்ன கலர் சேர்ந்துருக்கணும், அண்ட் தென் அது உங்களுக்கு ரேடியலாக வேணுமா, இல்லை வந்து ஒரு கிரேடியன்ட் ப்ரீசெட் இதுலேயே வந்து இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த கிரேடியன்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோ வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிரேடியன்ட் வேண்டாம், எனக்கு வந்து நான் ஒரு இமேஜ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபைல் மேனேஜர் நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா? கிளிக் பண்ணோடனே என்னோட ஃபைல் மேனேஜர் வந்து வந்துடும். இதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எனக்கு உள்ளே வந்துடும். இது என்ன இமேஜ்னு தெரில. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இமேஜ் கூட வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டிவைஸ் இருக்குல்ல, இப்போ அதாவது இங்கே ஐஃபோன் இருக்குது, இங்கே வந்து ஒரு மேக் புக் இருக்குது. இந்த டிவைசஸோட கலரை கொண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிவைசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? டிவைசஸ்க்குள்ள செலக்டட் டிவைஸ் இந்த டிவைஸா, இந்த டிவைஸோட கலர் வந்து நான் இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்பில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த கலரில் வந்து மேக் புக்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக் புக்கில் வந்து டார்க் கிரே ஒன்று இருக்கும்.
ஸோ ஃப்ரண்ட்ல தான் நம்மளுக்கு இப்படி தான் தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் மேக்புக் வேணும், பிளாக் கலர் மேக்புக். இல்லை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஒபாசிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலா. இல்லை எனக்கு பர்டிகுலராக கலரே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, அதாவது நடுவில் வந்து அந்த ஹியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஒயிட் இருக்கும், ரைட்ல வந்து பிளாக் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கோல்ட் ஷேட்ல ஒரு மேக்புக் இருக்கும், அது என்ன லைக் அந்த லைட் கிரே மாதிரி. ஓகே, ஸோ நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து மேக்புக்கோட கலர். மேக்புக் கிளிக் பண்ணிட்டு ஐஃபோனோட கலர் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஐஃபோன் வந்து ரெட் கலர்ல வேணும். பிளாக்கே வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கேமரா ஓகே, சரி ஓகே. ஸோ இந்த கலர்ஸ் வந்து நம்ம வச்சுட்டோம் இல்லையா? ஸோ அதாவது டிவைஸ் வந்து என்ன கலர் வேணும், இப்போ இந்த பொசிஷன் வந்து எப்படி வேணும், அது இது வந்து லைக் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், அப்புறம் வந்து Z ஆக்சஸ், இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களோட அனிமேஷன்ஸையும் நீங்களே சூஸ் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் அந்த ப்ராடக்டோட கலர்ஸ் இது எல்லாமும் வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு எண்ட்ல வந்து லைக் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படிதான் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது மாதிரி ப்ளே பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, பட் உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் போகணும்னா நீங்க வந்து லைக் என்ன பண்ணணும், ப்ரீமியம் வந்து போடணும். பட் ப்ரீமியம் போடாம எப்படி இந்த மார்க்அப் எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து அந்த வாட்டர் மார்க்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இதை மூவில போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் உங்களுக்கு எதுல வேணும், இப்போ நான் வந்து 8K வந்து வச்சுக்கிறேன். கண்டினியூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து சேவ் ஆயிடும். டபுள் டிவைஸ் நான் ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சேவ் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ வந்து வரும். ஆனால் இங்கே ரொட்டேட்டோன்ற அந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் தான் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இதை வந்து ப்ரீமியர் ப்ரோலையோ இல்லை கேப் கட்லையோ நீங்கள் உங்களோட நேட்டிவ் வீடியோ எடிட்டர் ஆப் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போயிட்டு நீங்கள் க்ராப் பண்ணிக்கணும். லைக் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேட்டோன்ற அந்த இது வந்து தெரியாது. இல்லை இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு யூடியூப்ல வந்து வீடியோவை அப்லோட் பண்ண போறீங்க நீங்கள் உங்களோட மார்க்அப்ஸை அப்படின்னா லைக் அந்த ரொட்டேட்டோன்ற இருக்கிற இடத்துல உங்களோட லோகோ வந்து நீங்கள் அப்படியே ஓவர் இது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த அனிமேட்டட் மார்க்அப்ஸை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி UIUX ரிலேட்டடா தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா BT Systems சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.